வணக்கம் நேயர்களே, என் பேர் சிவகுமார் டிஜிஆர். நான் நியூமராலஜிஸ்ட்டாக இருக்கேன். ஒரு 26 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இதில். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஆக்டர் விஜய் இருக்கார்ல, அடுத்து சிஎம் ஆகக்கூடிய யோகம் அவருக்கு 100% இருக்குது ஆஸ் பர் நியூமராலஜி. ஏன்னா அவர் டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்கிறேன். ஆல்பர்ட் ஏஞ்சல் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. எவரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்றாங்க. ஸோ இவங்க தான் வரணும், இவங்க தான் போடணும் எழுதப்பட்டிருக்கு. அது மாதிரி இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 22/6/1974. அவரோட ஆத்மன் வந்து 19. அது மாதிரி எம்ஜிஆரோட ஆத்மன் பார்த்திங்கன்னா அவர் டேட் ஆஃப் பர்த் 17/1/1917 91. ஸோ அந்த 91 திரிப்பட்டால் 19 வரும். அது மாதிரி இந்திரா காந்தி அம்மா பிறந்தது 19. ஸோ நீங்கள் நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க, ஒருத்தரோட பிறந்ததில் ஒன்று இருந்தால் தான் கவர்மெண்ட் சப்போர்ட்டே கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஓப்பன் டைப், முகத்து நேரம் தான் பேசுவாங்க, ஒளிவு மாதிரியே இருக்காது. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், எம்கே ஸ்டாலின் அவரும் பார்த்திங்கன்னா 1/3/1953 அதில் 1 இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா 27/11/1977 அவரோட ஆத்மன் 28. அது மாதிரி சிஎன் அண்ணாதுரை தான் பார்த்திங்கன்னா 19/9/1919 அதுலேயே 19 இருக்குது. ஸோ எம்கே காந்தி இது பார்த்திங்கன்னா அவரோட ஆத்மனும் 1 தான். ஸோ இதுலேருந்து தெரியுது கிளியராக. ஸோ இவருக்கு வந்து இந்த 1, 10, 19, 28 இதில் பார்த்தீங்கன்னா 19 இருக்கிறதுல பெஸ்ட்டு நம்பர். ஸோ இது வந்து நிறைய நூல்கள் சொல்லியிருக்காங்க. 19ஆம் எண் வந்து திரிலோக வசியம் இருக்குது என்று சமஸ்கிருதத்தை சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா தேவலோகத்தின் அரச குமாரர் என்றும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 20, 26 கூட்டினாலும் 1 தான் வருது, 10. டிவிக்கு 64, விஜய்னால 10. ஸோ விஜய்னாவே என்ன, வினா நமக்கு வெற்றி. ஸோ நமக்கு வெற்றி தான் விஜய்ன்றது வார்த்தையே இருக்குது. ஸோ இது வந்து எல்லா விஜய் ரசிகர்களும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாட்டும். இந்த பதிவு பண்ணுற நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 22/6/2025. ஸோ அவர் டேட் ஆஃப் பர்த் அன்றைக்கி தான் பதிவு பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். இது நடந்ததுன்னா ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். நன்றி.